சிதம்பரம் கோயிலில் ஆபரண புதையல் உறுதியாக இருக்கிறது என்று பலராலும் கைகாட்டப்படுகிற இடம் கருவறை. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் கிடைத்த புதையலே ஆதாரம் என்கின்றனர். சிதம்பரத்து புதையல் எப்படி ஒரு ரகசியமாக இருக்கிறதோ அதேபோல் கோயிலுக்கு சொந்தமான நகைகளின் மதிப்பும் மர்மமானது. பின்னாடி இருக்கிற சிமெண்ட் கட்டை 10க்கு 20 இருக்கு. கிட்டத்தட்ட அது பல நூற்றாண்டுகளா மூடி இருக்கு. அதுல நிறைய விலை மதிப்பு முடியாத அந்த அளவுக்கு சிற்பங்களும் சிலைகளும் அங்க உள்ளார இருக்கிறதா பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப காலமா கருதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி அதை பார்த்து அதுல என்ன மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கா, கோயிலுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்கா, சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் என்னென்ன இருக்கு, ஏது இருக்கு எல்லாத்தையும் பார்த்து பல கோடி மறைந்து இருக்கிறது. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு எல்லாம் செய்யலாம் போலாம். சிதம்பரம் நடராஜரை குலதெய்வமாக வழிபட்டனர் சோழ மன்னர்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கும் திருவரங்கம் கோயிலுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்ததை விட கூடுதலாகவே தில்லையம்பலத்தானுக்கு வாரி வழங்கி இருக்கின்றனர். சிதம்பரம் கோயிலின் கருவறையையே தங்கத்தாலே இழைத்ததன் சாட்சியாக எச்சமாக கூற இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கருவறையில் மூலவரின் சிலைக்கு அடியே பெரும் புதையல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலம் என்கின்ற தேவ சபையின் கீழே ஒரு பெரிய அறை ஒன்று பாதாள அறை இருக்கிறது, ரகசிய அறை. அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கிற நடராஜருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை நகைகளையும் அப்பொழுது கணக்கிட்டார்கள். அப்பொழுது நானும் அப்பொழுது நானும் இருந்தேன். அந்த இடத்துல 50 சிலைகள் நிறைய இருக்கிறது. அது மாதிரி சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நிறைய நகைகளும் அரசர்கள் வழங்கியதும் இன்னும் நிறைய கணக்கிடப்பட வேண்டியவை நிறைய இருக்கிறது. இப்போது சிற்சபை என்று நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அம்பலத்தில் பின்புறம் இருக்கின்ற இடைவெளியில் அதை ரணவ பிரகாரம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திலே பாதி இடத்திலே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கருவறையில் கண்டெடுக்கப்பட்ட புதையல் பொக்கிஷம் எங்கு போனது என்பது புதிர். இப்போதும் இவை இருக்கிறதா என்பதும் சிதம்பரம் வாசிகளின் கேள்வி. புதையலைப் போலவே ரகசியமானது சிதம்பரம் கோயில் நகைகளும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சோழ மன்னர்களின் வாரிசுகள் என தமிழ் அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் உறுதியிட்டு சொல்கின்ற சூரப்ப சோழனார் குடும்பத்தினரிடம்தான் கோயில் நிர்வாகம் இருந்தது. சிதம்பரம் ஆலயத்திற்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் நிலம் பற்றிய விவரங்களும் கோயிலுக்கு சொந்தமான பொக்கிஷ விவரங்களும் சோழ குடும்பத்தினர் வசம் இருந்தது. சாமியின் பெயரால் கோயில் நிர்வாகம் கைமாற சர்ச்சைக்குரிய செய்திகளும் வழக்குகளும் நீதிமன்ற படிகளேறி இருக்கின்றன. பல 100 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டியிருக்கின்றன. ஆலயத்து நகைகளை யார் அபகரித்துக் கொள்வது என்பதில் மோதல் நிகழ்ந்த சம்பவங்களும் அநேகம். ஒருமுறை சிதம்பரம் நடராஜ கோயிலில் சோதனை செய்த போது அப்போது உருக்கப்பட்ட நகைகள் அந்த கட்டியாக கண்டெடுக்கப்பட்டு அன்றைக்கு இந்த கலெக்டர்கள் அதை கைப்பற்றினார்கள். இன்று வரை அது என்ன செய்யப்பட்டது அந்த வழக்கு என்பது இதுவரை மர்மமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் நடராஜ கோயிலில் வைர மூக்குத்திகள், நெற்றி திலகம் போன்ற கொலுசு, இந்த மாதிரி நகைகள் திருடப்பட்டு இன்று வரை இந்த கோயில் இருக்கக்கூடிய நிலங்கள் நகைகளை பற்றி எந்த ஒரு கணக்கு வழக்கம் இன்றும் சரியாக சிதம்பரம் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இதுதான் இன்றைய கோயிலில் சிதம்பர ரகசியமாக இருக்கிறது. சொத்துக்களையும் நகைகளையும் சூறையாடியவர்கள் புதையலை விட்டு வைத்திருக்கின்றனரா என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம் என்பது வலுவான கோரிக்கை. இந்த சொத்துக்கள் அனைத்தும் மன்னர்கள் மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு சொந்தமான சொத்து. இத இப்படி இருக்கிற சொத்துக்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்த கடனையே அடைச்சிடலாம். மொத்த கடனையை அடைச்சிட்டு இந்தியா உண்மையான வல்லரசாவே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மேலும் இந்த சொத்துக்களை நகைகளை ஆய்வு செய்யவும், ஏற்கனவே யார்கிட்டையெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழு தயார் செய்து இந்த கோயிலோட ஆலயங்களோட சொத்துக்களை மீட்கணும், அது மக்களுடைமையாக்கணும், அரசுடைமையாக்கணும்னு சொல்லி நாங்கள் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம்.
மேக்னெட்டிக் சர்வே, அதாவது பார்த்தோம்னா 1989ஆம் ஆண்டு பூம்புகார் அகழ்வாய்வில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆக்ரா மற்றும் சாஞ்சி போன்ற பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளில் இந்த மேக்னெட்டிக் சர்வே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது என்றால், பூமிக்கடியில் புதையுண்ட உலோகங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த மேக்னெட்டிக் சர்வேவை தொழிலாளர்கள் பயன்படுத்துவார்கள். இது தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவில் இது முழுமையாக வெற்றி பெற்ற ஒன்று. பூமிக்கு அடியில் சுமார் 20 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களையும் அல்லது பார்த்தோம்னா அனைத்து உலோக பொருட்களையும் மேலேயே இருந்து காட்டி கொடுத்து விடும். நம்ம தோண்ட வேண்டியல, உள்ளார போய் நம்ம ஆதாரத்தை வைத்து தேட வேண்டியல. குறிப்பாக ஒவ்வொரு கோவில் இருந்து 100 மீட்டர் அளவுக்கு 100 மீட்டர் மையப்படுத்தி சுற்றுப்பகுதி முழுமையாக மேக்னெட்டிக் சர்வே முறையாக நடைபெறுமையானால் இன்னும் ஏராளமான திருவனந்தபுரத்தில் பத்மசாமி கோயிலில் கிடைக்கப்பட்ட ஆபரணங்களை விட தமிழக கோயில்களில் நிச்சயமாக உள்ளது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு கட்டுப்பாட்டில் இப்போது சிதம்பரம் கோயில் ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கோயிலை கையகப்படுத்தியது அதிரடி நடவடிக்கைதான். இதே வேகம் புதையல் ரகசியங்களை வெளிப்படுத்துவதிலும் மாயமான கோயில் ஆபரண குவியல்களை மீட்பதிலும் தேவை. சிதம்பரம் புதையல்களும் நகைகளும் கோயிலின் பொருட்கள் என்பதை விட தமிழர்களின் பெருமைமிகு சொத்து.